வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். கவர்மெண்ட் சர்வீஸில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணியாளர்களுக்கு அவங்க பார்த்துட்ருக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். ஒரு சில பணியாளர்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை அவங்க பார்த்துட்ருக்கிற வேலை அல்ல அப்படிங்கிறத உணர்வாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க பார்த்துட்ருக்கிற வேலையில் முழுமையான கான்ட்ரிபியூஷனோ அல்லது ஒரு டெடிகேஷனோ இருக்காது. அப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே என்னென்னா, அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சில பேர் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வேறு சில பணிகளை தெரிஞ்சுக்கணும், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு இருப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வாக டெப்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அது ஃபண்டமெண்டல் ரூலில் சொல்லியிருப்பாங்க. டெப்டேஷன் பேசிஸில் ஃபாரின் சர்வீஸில் போய் வேலை பார்க்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கவர்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அல்லது சூப்பரண்டோ அல்லது வேறு ஏதாவது கேடரில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அலுவலர்களோ டெப்டேஷன் பேசிஸில் ஃபாரின் சர்வீஸில் கவர்மெண்ட்டோட வேறு சில அண்டர்டேக்கிங்கில் அல்லது கார்ப்பரேஷனில் போர்டில் சொசைட்டியில் போய் டெப்டேஷன் பேசிஸில் வேலை பார்க்குறதுக்கான ப்ரொவிஷன் ஃபண்டமெண்டல் ரூலில் வச்சுருக்கிறாங்க. டெப்டேஷன் பீரியடு ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 4வது வருஷம் அந்த டெப்டேஷனில் போனவர் அதே போஸ்ட்டில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். ஒரு சிலர் 5வது வருஷமும் அங்கேயே தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கும் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். அப்போ அதிகபட்சம் டெப்டேஷன் பேசிஸில் ஃபாரின் சர்வீஸில் போய் 5 வருஷம் நம்ம வேலை பார்க்கலாம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வந்துடணும். இதுதான் டெப்டேஷனுக்கான பொதுவான கைட்லைன். இப்போ இந்த டெப்டேஷனில் போகிறவங்க முக்கியமாக என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேஷனுக்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த கார்ப்பரேஷனில் போய் ஜாயின் பண்ண உடனேயே அந்த அலுவலர் தெரிஞ்சிருக்க வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கார்ப்பரேஷனில் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி ஒன்று இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் என்ன மாதிரியான டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸை டெலிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் ஆர்டர்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஃபைலை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்லேயே 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸு, ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸில் என்னென்னு சொல்லியிருப்பாங்க, லீவ் சேங்ஷன் யார் யாருக்கெல்லாம் எந்த அலுவலர் சேங்ஷன் பண்ணலாம், அட்வான்ஸ் எல்லாம் யார் யாருக்கு எந்த அலுவலர் வரைக்கும் அப்ரூவல் வாங்கணும், அப்புறம் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்தெந்த அலுவலர் நிலை வரை எந்தெந்த அலுவலருக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத வரையறுத்து சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் பவரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எந்தெந்த அலுவலர் அப்ரூவல் ஆஃபீஸராக இருப்பார் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ இதை அந்த டெப்டேஷனில் போகிறவங்க முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ரூல்ஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கு அந்தந்த போஸ்ட்டில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த போஸ்ட்டில் கண்டினியூ ஆக முடியும். அப்புறம் ப்ரொமோஷன் வாங்கணும்னு சொன்னால் என்னென்ன குவாலிஃபிகேஷனை அட்டைன் பண்ணியிருக்கணும், அப்புறம் எத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, யாரெல்லாம் டிசிப்ளினரி அத்தாரிட்டி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு தோட்டக்காரர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு என்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன வேலைகள், ஒரு ஓவர்சியர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன வேலைகள் அப்படின்லாம் வரையறுத்து அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே இந்த டெப்டேஷனில் போகிறவங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைலை அலுவலர்களுக்கு சப்மிட் பண்ணி காலந்தாழ்த்தாமல் உடனடியாக ஃபைலில் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல்
அந்த சர்வீஸ் ரூல்ஸ் ஆகட்டும் அல்லது அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்லையாக இருந்தாலும் சரி, அதில் கடைசியாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், இந்த ஆர்டரில் சொல்லப்படாத பிற விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அது வந்து மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ரூல் எல்லாம் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிற அரசு பணியாளர்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமோ அந்தந்த ரூல் எல்லாமே அல்லது அந்தந்த ஆக்ட் எல்லாமே இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பிற அலுவலர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான சேவிங் கிளாஸை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் அல்லாமல் வேறு சில பொதுவான விஷயங்கள் வந்து மற்ற பொதுவான அரசு ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய விதிகள் எல்லாமே அங்கே பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாஸையும் வச்சு தான் அந்த ஆர்டரில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த டெப்டேஷனில் போகக்கூடிய அலுவலர்கள் முதல்ல வந்து இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு போட்ட ஆர்டரை வாங்கி பார்த்துக்கணும். அடுத்து, அந்த நிறுவனத்தில் சர்வீஸ் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி ஒரு ஆர்டர் ஷீட் பண்ணியிருப்பாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆர்டர் ஷீட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சிருந்தால் அங்கே கோப்புகளை கையாளுவதில் எந்த சிரமமும் இருக்காது. இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நன்றி, வணக்கம்.